வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு கற்றலுக்கான மதிப்பீடு அப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்துட்டு முதலாவது அளவு நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதலாவது அளவில் நம்ம வந்துட்டு அசஸ்மெண்ட்னா என்ன, மெஷர்மெண்ட்னா என்ன, எவாலுவேஷன்னா என்ன, அதாவது அளவிடுதல், மதிப்பிடுதல், மதிப்பாய்வுனா என்னன்றதை பற்றி நம்ம ஒரு சின்ன உரையாடல் மூலமாக சில விவாதம் பண்ண போகிறோம். சரி, நம்ம விவாதத்தை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் மாதிரி பார்க்கலாம். அதாவது என்னன்னா மெஷர்மெண்ட், அசஸ்மெண்ட், எவாலுவேஷன், இந்த மூணுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் அண்ட் டெஃபினிஷன் என்னென்னங்கிற மாதிரி பார்க்கலாம். தமிழில் வந்து மெஷர்மெண்ட்னா அளவிடுதல், அசஸ்மெண்ட் மதிப்பிடுதல், எவாலுவேஷன் மதிப்பாய்வுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் பொதுவாக நம்ம மெஷர் பண்ணி சொல்லு, இதை மெஷர் பண்ணி அதாவது நியூமரிக்கலாக நியூமரிக்கல் நம்பர்ஸ் எழுத்துப்பூர்வமாக வந்து நம்ம அளவிடுதல். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு கிலோ கணக்கு, லிட்டர் கணக்கு, உயரம், லென்த், அளவு, தூரம், கிலோமீட்டர் எல்லாமே வந்து அளவிடும் இவ்வளோதான், இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அளவிட முடியுது. இப்போ நம்மளே எழுதலாம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம 5 பேர் போல எண் மூலியமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா அளவிடுதல், ஒரு வந்து அளவு இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி எண்ணியும் அளவு சொல்கிறதா வந்துட்டு அளவிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட், மதிப்பிடுதல் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், நம்ம வந்து இவ்வளோதான் லெவல் அப்படின்னு மதிப்பீடு செஞ்சுக்கலாம். இது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெஸ்ட் எழுதுவோம். இப்போ செல்ஃப் ஸ்டடி நிறைய நம்மளே பண்ணுறோம். நம்மளே படித்து நம்மளே எழுதி பார்க்கணும். நம்ம எந்த லெவல் போச்சு ஆக்சுவலி நம்மளே வந்து மதிப்பீடு செஞ்சு முடியும். இது மேபி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதாவது நம்ம வீக்னஸ், நம்ம ஸ்ட்ரென்த், எந்த அளவுக்கு நம்ம வீக்காக இருக்கும், நம்மளுக்கே சிலர் நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணிச்சா நம்ம ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம ஸ்டேஜ் நம்மளுடைய நம்மளுடைய லெவலை வந்து நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு மதிப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. இது மேபி ப்ராசஸிங் இருக்கவங்களுக்கும் படிச்சுட்டே இருக்கவங்களுக்கு சரி புரியவே மாட்டேன், நம்ம மதிப்பீடு செஞ்சுருக்கோம். இந்த ப்ராசஸிங் நம்மளுக்கு வந்து எப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் எவாலுவேஷன், மதிப்பாய்வு அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தை வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் வேற ஒரு ஆளுங்க வந்துட்டு அதை ஜட்ஜ் பண்ணுறது. எப்படி வந்து நான் ஒரு விஷயம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரா பண்ணி வச்சிருக்கேன், டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். நான் பண்ணி தானே பிகராக செய்யணும். நானே பண்ணதை நான் குறை சொல்ல கண்டிப்பாக மாட்டேன். அதே மாதிரி நான் பண்ண ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆப்போசிட்டை வந்து ஜட்ஜ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு இது நல்லா இருக்கு, இது நல்லா இருந்துச்சு ஜட்ஜ் பண்ணி வந்து இன்னொருத்தவங்களால மதிப்பீடு செஞ்சு ஒரு அங்கீகாரம், ஒரு கிரேட் தரதான் வந்துட்டு எவாலுவேஷன். இப்போ இது வந்து அசஸ்மெண்ட்டுக்கும் எவாலுவேஷனுக்கும் சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னன்னா அசஸ்மெண்ட் மதிப்பீடுகள் நம்மளை பற்றி நம்மளே ஜட்ஜ் பண்ணுறது, எவாலுவேஷனுக்கு நம்ம பண்ண ஒரு விஷயத்தை வந்து அடுத்தவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறது. தேங்க்யூ. இப்போ அளவீடு, மதிப்பீடு, மதிப்பாய்வு மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அளவீடு அப்படிங்கிறது தான் இப்போ ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட தொடக்கத்திலிருந்து முடிவு வர அவங்க எடை, உயரம் எல்லாம் சொல்லி முடிக்கிறது என்னது அளவீடு. அதே மதிப்பீடு அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தாங்கன்னா இவங்க நல்லா எடுப்பாங்க அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம